ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கலாம். மத்தேயு 7:7. ஆமென். இந்த இடத்துல சொல்றார் ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த காரியத்தையும் தேவனிடத்துல சொன்னால்தான் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு நினைக்கலாம், இது தேவனுக்கு தெரியாதா என்னுடைய வாழ்க்கையில அவசியம் எது என்று, அவருக்கு தெரியாதா என்று நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ற திட்டவட்டமாய் எந்த காரியத்தை குறித்து நீங்க கேட்க வேண்டுமோ அந்த காரியத்தை குறித்து நீங்க கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாள்ல நான் நினைக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நினைக்கலாம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னன்ட்டு. ஆனா நம்ம என்ன செய்யணும், ஒரு தாயும் தகப்பமா இருந்து அவர்களுக்காக செபிக்கும் பொழுது, அவர்களுக்காக ஆண்டவரோட பட்சத்தில் நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆனா அது இல்லாம ஆண்டவர் செய்வாரு, அவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை அவருக்கு தெரியும்னு சொல்லி அப்படி நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மோச போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆமென். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் என்ன செய்தார்னா, தன் மனைவிக்காக என்ன செய்தார், அவர் வேண்டுதல் செய்தார். காரணம் என்ன, தன் மனைவிக்கு தனக்கும் பிள்ளைகள் இல்லை என்ற அந்த வேதனை அவருக்குள் இருந்தது. அதனால்தான் தன் மனைவிக்காக என்ன செய்தார், அவர் வேண்டுதல் செய்தார். இந்த நேரத்தில் நம்ம நினைத்து பார்க்கலாம், ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒருவேளை நீண்ட வருஷ காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்றாரு திட்டவட்டமா அந்த மனைவிக்காக அந்த புருஷன் என்ன செய்யணும், தேவனிடத்துல ஜெபிக்கிறவளாய் மாறணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது எப்படி ஈசாக்குடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டாரோ, அவருடைய வேண்டுதலை கேட்டு அவர் மனைவி ரெபெக்கா என்ன செய்தாங்க, கர்ப்பம் தரித்தார். அப்போ குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது, குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காய் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை, நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறவளாய் மாறணும். எப்படி இந்த ஈசாக்கு ரெபெக்கா ஜெபித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருந்த வசனத்துல ஒருவேளை நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா என்று பார்க்கும் பொழுது அந்த கணவன் என்ன செய்யணும், அந்த மனைவிக்காக அவர் நேரம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியம், அதே ஆதியாகமம் புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்க்கலாம். 32:26. ஆமே. இந்த இடத்துல ஈசாக்கு யாக்கோபுக்கு எல்லா காரியம் இருக்கிறது, ஆனா எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. அதனால அவர் சொல்றாரு, தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் முன்கூட்டி அவர் அனுப்பி இருக்கிறாரு. அதன் பிறகு அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்று ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்போ நமக்குள்ள ஒரு வைராகியம் உண்டாகணும். நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஒரு ஏழ்மையான நிலைமை இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த ஏழ்மை நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல எப்படி யாக்கோபு அவரை அந்த பிடித்து கொண்டு அவர் வைராகியமாய் ஜெபித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம என்ன செய்யணும், ஒருவேளை நமக்கு ஒருவேளை அந்த ஏழ்மை நிலையில சிறுமைப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எப்படி யாக்கோபு ஆண்டவரை நோக்கி
நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். அந்த வைராகியம் நமக்குள்ள வரணும். எப்போ அந்த வைராகியம் நமக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு, ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்றார். ஆனா அப்படி இல்லாம ஏனோ தானே என்று செபித்து விட்டு, ஏனோ தானே என்று அவருடைய வார்த்தை கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனோம்டா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், நாம் இடம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன நம்மோடு கூட இடைப்படுகிறாரோ, என்ன வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறாரோ என்று நாம் எப்பெல்லாம் உணர்ந்து கொள்வோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால்தான் இந்த இடத்துல யாக்கோபு அவ்வளவு ஆசி இருந்தோம், அவ்வளவு அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் ஆசி எல்லாவற்றையும் இருந்த போதிலும் அவர் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அவர் தனிமையில் என்ன செய்தாரு, ஆண்டவரோடு கூட போராடினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கலாம் எல்லாம் நமக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு ஆண்டவர், நமக்கு எதுக்கு இந்த ஜெபம், நமக்கு எதுக்கு இந்த வேண்டுதல் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாம அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய அனுபவிக்க முடியாது. ஆண்டவருடைய அனுகிரகம் தேவை என்று சொன்னா அந்த வைராகியத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதனால்தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, நான் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உன்னை விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி நமக்கு ஒருவேளை சோர்ந்து போலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த விடாமுயற்சி அதை இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் சொல்றார். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த அனுகிரகம் நமக்கு தேவை. அந்த அனுகிரகம் வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேண்டும், ஜெப ஆவி நமக்குள்ள வரணும். அந்த ஜெபத்தினால் நாம் அவரோடு கூட இடைப்படும் பொழுது, ஜெபத்தினால் அவரோடு கூட நாம் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உன் காரியத்தை நான் மாறுதலாய் முடிவு பண்ணுவேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். ஆமே. இந்த இடத்துல ஒரு வாலிபன் அந்த இடத்துல அவரிடத்துல முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அவர் சொல்றாரு காரியங்களை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயோ என்றார். அதற்கு அவன் சொல்றார், போதகரே இவையெல்லாம் என் சிறு வயது முதலே நான் கை கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் கை கொண்டு இருக்கிற இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யனுக்கு ஒரு மனதுல ஒரு துக்கம். ஏன காரணம் என்ன, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளனா இருந்தான். அவர் சொல்றாரு, உன் ஆஸ்தியை விற்று நீ தரித்திரத்துக்கு கொடு, அதன் பிறகு என் பின்னே வா என்று சொல்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை, நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை விட்டு நமக்குள்ள ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் ஏதாவது இருந்தா அவற்றை என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நாம் இருந்து ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. அது ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. அப்போ இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, உங்களிடத்துல ஒரு குறைவு உண்டு, என்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. ஆனா அந்த குறைவு என்னென்று உனக்கு தான் தெரியும். ஏன்னா உன்னை நான் சோதித்து பார்க்கும்போது தான் உனக்கு என்ன குறைவு என்று அது உனக்கு தெரியும். ஆனா அதைப்படி அவர் பார்க்கும்பொழுது அந்த குறைவுகளை சரிப்படுத்தும் பொழுது, அந்த குறைவுகளை நீர் கேட்டு அந்த இடத்துல குறைவுகளை சரிப்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். இந்த ஐஸ்வர்யவான் நல்ல ஆசி இருக்கிறதுனால அவன் ஒரு துக்க முகமா அந்த இடத்தை விட்டு போனான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு எல்லாம் ஆசி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனா ஒரு குறைவு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய முழுமையாய் நம்ம என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. ஆனா ஆண்டவரை அவருடைய சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு அவர் பின்பாய் செல்ல வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், நமக்குள்ள ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு
அதன் பிறகு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம மனுஷனை பார்க்கும் பொழுதே அவன் முகப்பார்வை நல்லா இருக்கும், ஆனா அவன் இருதயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மட்டும்தான் தெரியும் அவன் இருதயம். ஏன்னா மனுஷருக்கு தெரியாது அவனுடைய இருதயம், ஆண்டவருக்கு மட்டும்தான் அவன் இருதயம் தெரியும். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று அவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறாரு, அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய இருதயத்துல பாவம். அப்போ ஆண்டவர் சொல்ல இந்த காரியம், இந்த வார்த்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற மனுஷனே அவர் சொல்றாரு பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு பாக்கியவானாக ஒரு பாக்கியவதியாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம் பாவத்தை விட்டு விடுகிறாய், நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் விட்டு விடுகிறாய் மாற வேண்டும். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது மத்திய 7:7 வாசிக்கும் பொழுது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவர். முதலாவது அவரை கேட்கிறவள் யாவையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது அவரை தேட ஆரம்பிக்கணும். அவரை தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் நீர் கண்டடைவு, அப்பொழுது நீங்கள் கண்டடைவு சொன்னார். உபாகம் எழுதின புத்தகத்துல நித்தியோபதேச காண்டம் 4ஆம் அதிகாரம், நித்தியோபதேச காண்டம் 4 அதிகாரம் 29, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். படிமா. ஆமே. இந்த இடத்துல அவர் சொல்றாரு இது நமக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவா. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை சபையில் அமர்ந்திருப்போம், நாம் ஜெபிக்கிறவளா இருப்போம், ஆனா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளம் முழுமையா இருக்கிறதா? முழுமையா அவரை தேடுகிறோமா? அவர் சொல்றாரு முழு இருதயத்தோடு உன் ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடணும்னு சொல்றார். அப்ப தேடும் பொழுதே அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றான்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம், நீ வியாகுலப்படைவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாய் கர்த்தரிடத்துல திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாவானால். ரெண்டாவது சொல்ற காரியம் என்ன சொல்றாரு? உன் தேவனாய் கர்த்தரிடத்துல திரும்பி அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கிறவளா மாறணும். இது தேவ சத்தம் என்று எப்போ நம்ம உணர்ந்து கொள்வோம்? நம்ம அதிகமாய் அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, அதிகமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கும் பொழுது இது தேவனுடைய சத்தமா இது மனுஷனுடைய சத்தமா என்றே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்றாரு உன் தேவனாய் கர்த்தரிடத்துல திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அடுத்து சொல்ற காரியம், உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த காரியம் எல்லாம் நம்ம அவரிடத்துல திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியுமான அவர் சொல்றாரு நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் நமக்கு பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். எப்போ? அவரை முழுமையாய் நாம் தேடும் பொழுது, நம் ஆத்மாவோடு அவருடைய முழுமையாய் தேடும் பொழுது அவர் சொல்றாரு நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கலாம் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுதே எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் போர், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எந்த நேரத்துல என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவானா நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றான். இந்த வார்த்தை நமக்கு பலிக்கணும், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம். ஒருவேளை வாக்கு தத்தமா இந்த வசனம் நம்ம வந்திருக்கலாம், அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆனா தேவன் நம்ம கைவிடாது இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன முயற்சி எடுக்கணும் என்று முன்குறித்த அந்த வசனம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இது தேவ சத்தம் என்று எப்போ நம்ம புரிந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானா கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒருவேளை உன் பிள்ளை வாழ்க்கையில எதிர்காலம் சரியில்லாம இருக்கலாம், ஆனா ஒரு தாயும் தகப்பனுமாய் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபிக்கிறவளா மாறணும். அந்த வாலிப பிள்ளைகளுக்காக போராடுகிறவளாக மாறணும். அப்படி நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாலிப பிள்ளைகள் சந்திக்கலாம். ஏன்னா
நான் சொல்றேன், இந்த நாட்களிலே அவர்களுக்காக நானும் நம்முடைய ஊழியக்காரனும் பிள்ளைகளுக்காக, வாழ்வு பிள்ளைகளுக்கு அதிகமாக பாரம் எடுத்து நாம் ஜெபிக்கிறோம். அதிகமாக பாரம் எடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணும். என்னுடைய சபையில பிள்ளைகள் வாழ்க்கை, அந்த வாழ்வு பிள்ளையுடைய வாழ்க்கை மாறணும். அவங்களும் உங்களுடைய சமூகத்துக்கு வரணும். அந்த பிள்ளைகளும் உண்மை தேடணும். அந்த பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். அந்த பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கணும்னு சொல்லி அவர்களுக்காக அதிகமாக நாங்கள் என்ன செய்வோம்? பாரம் எடுத்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். நாங்க ஜெபித்தா மட்டும் பராது, ஒரு தாயின் தகப்பனுமா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதா மாறணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அதனால தான் சொல்றா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனை கொடுத்திருப்பார், ஒரு உடன்படிக்கை கொடுத்திருப்பார், உன்னை ஆசீர்வதிச்சார். அந்த உடன்படிக்கை என்ன செய்யறோம்? அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அதனால தான் அந்த இடத்துல பார்க்கணும், அப்போ அந்நிய ஜாதிகள் மத்தியிலே நம் தலையை உயர்த்துவரா இருக்கிறார். நாம் அந்நிய ஜாதி மத்தியில் நாம் இருக்கிறோம். அவர்கள் மத்தியில நம்ம தலையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னா நம்முடைய ஜப வாழ்க்கை மாறணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை மாறணும். நம்முடைய அந்தரங்க வார்த்தை எப்போ தேவனுக்கு செவி கொடுப்போமோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். இந்த வார்த்தையை நாம் பாடலாய் பாடுகிறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அப்படி நினைவு கூர்ந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்போமானா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய எதிர்காலம் மாறும் என்று ஆண்டவர் நிச்சயமா சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 2 தினவృత్తాంతులు 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படிமா படிமா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடி உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் உங்களை. இந்த இடத்துல ஆசா ராஜாக்கு அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆவி அஸ்ரியா மேல் இறங்கியதுனால அவர் சொல்றாரு, அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். இந்த வார்த்தை நமக்கு கூட கேளுங்கள். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினார் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீரார் அவரை உங்களை விட்டு விடுவார். இந்த இடத்துல அவர் சொல்லுற காரியம், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதே அவர் நம்மோடு கூட இருப்பாரா. நாம் அவரை தேடினோமானால் அவர் நமக்கு வெளிப்படுவார், நாம் அவரை விட்டு விட்டோமானால் அவர் நம்மை விட்டுவிடார். இந்த காரியத்தை ஆசாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அஸ்ரியாவை கொண்டு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா, அவரை சார்ந்து இருக்கிறோமா, அவரோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை நாம் பார்க்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் அவரை தேடினால், தேடணும் என்ன? அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நாம் தேடணும். அந்த வார்த்தை தினம் தினம் வாசிக்கணும். அப்போதான் அவனுடைய வார்த்தை என்னோடு கூட என்ன அவர் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம எதுவுமே செய்யாம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு அப்படியே போனோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா சபைக்கு அந்த நாளிலே என்ன வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என்ன வார்த்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று அவரை தேடினோமானால் அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். எதுவுமே இல்லாம ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தினால் எனக்கு நன்மை உண்டாகணும், இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யணும்னா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவரோடு கூட இருக்கும்பொழுது தான், அவரை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அவர் சொல்லாரு, நான் உங்களுக்கு தென்படுவேன், நான் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லார். அப்படி நாம் ஆண்டவரோடு கூட இல்லாவிட்டா அவரும் நம்மோடு கூட இருக்க மாட்டார். இந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்தாதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவரோடு கூட இருக்கணும்னா தினம் தினம் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வாசித்து அந்த வேதம் வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இல்லைன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா?
ஆண்டவரோடு கூட இடைப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறாரா என்று நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தான் ஆசாவுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் அதே நாளாகமம் புத்தகத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 14:2-3 ஆசா ஆமேன். ஆசா என்ன செய்தாரா? தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வான். அந்நிய தேவர்களின் பலிப்பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, அவர் செய்தது மாத்திரமல்ல, அவர் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அவர் கற்பித்தார். அப்போ நாம் செய்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு சொல்லணும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசினார். நம்ம அயல் வீட்டாருக்கு சொல்லும் பொழுது எப்படி ஆசா தன் தேவனாகி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையை செம்மையுமாய் செய்தான். அவன் மட்டும் செய்யாம அந்த விக்கிரக காரியங்களை எல்லாத்தையும் அழித்து போட்டு அவர் அந்த தேவனாய் கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். அப்படி கற்பித்ததுனால்தான் அவனுடைய நாட்களிலே யூதாவுடைய எல்லா பட்டணங்கள் மேடைகளையும் விக்கிரகங்களை அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமர்க்கியா இருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை தேடணும். எப்படி ஆண்டவரை ஆசா தேடினதுனால அவருடைய ராஜ்யபாரம் முழுவதும் எப்படி இருந்தான்? அமர்க்கியா இருந்தான், அமைதியாய். அதுக்கு வரலாம் யுத்தம், அது வரலாம் எல்லா காரியத்திலையும் அந்த இடத்துல யுத்தம், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள். ஆனால் எப்போ ஆசா தன் தேவனை தேட ஆரம்பித்தானோ அவன் தேடினது மாத்திரம் அல்லாமல் யூதா ஜனங்களுக்கும் என்ன செய்தாரு? கற்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்கள் மாத்திரமல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அமைதியாய் மாற்றுவார், இளைப்பாறுதலை கொடுப்பார். அப்போது நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் எடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்ந்து பணிந்து அவருக்கு முன்பாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க ஆரம்பிக்கணும். அதனால்தான் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் தேசம் அமர்க்கியா இருந்தபடியால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். அப்போது தேசம் அமைதியாக இருக்கும் பொழுது என்ன செய்தான்? அந்த பட்டணங்கள் எல்லா கட்டணங்களை கட்ட ஆரம்பித்தார். அப்போது நம்முடைய வீட்டு காரியங்கள் கட்டணும்னா, நம்முடைய வீட்டு காரியங்கள் ஒழுங்குபடுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை தேடணும், தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வீட்டு சூழ்நிலைகள் மாறணும். நம்ம வீட்டு ஒருவேளை நம்ம வீடு பாழாய் கிடந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம மட்டும்தான் சபைக்கு வந்திருக்கலாம், நம்முடைய கணவர் நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை முழுமையாய் தேடுவோமோ, நம்முடைய முழு பலத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமோ, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கல, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது எப்போ ஆண்டவரை நாம் தேட ஆரம்பிப்போமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளிடுவார், நமக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். அநேக நாட்களில் பார்க்கும் பொழுதே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே ஒரே போராட்டம். அதுக்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரை தேடாது தான். எப்போ நம்ம ஆண்டவரை தேடுவோமோ, எப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுவாரோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும் பொழுது 2ஆம் நாளாகமம் புத்தகத்தில் தான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நடந்து தன் தகப்பனுடைய ஆமே. இந்த இடத்துல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். அதனால்தான் யோசபாத் தாவீது வழிகளில் தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கைப்படி நடவாமல் அவருடைய கற்பனைப்படி நடந்து கொண்டார். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கை ஒரு திடமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை
ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரோடு கொடுக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒருவேளை சத்துரு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கையில் விழும்பொழுது யோசபாத் கூட ஆண்டவர் இருந்ததுனால்தான் அவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நிலைப்படுத்தினார். நம்முடைய ராஜ்ய பாரம் அவர் நிலைப்படுத்தியதுனால அந்த இடத்துல ஒரு அமைதி உண்டாயிற்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப சூழ்நிலையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில், யோசபாத் வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அவருடைய ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்தினாரோ, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தணும்னா, நம்முடைய குடும்பம் கட்டப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை சத்துரு போராட்டம் இருக்கலாம், அதிலிருந்து வெளிப்படவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் விழணும். அவருடைய சமூகத்தில் விழுந்து நாம் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தை பணிந்து கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய? அவரே இளைப்பாறுதலை உண்டாக்குவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அவர் எப்படி யோசபாத்துடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினாரோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ராஜ்ய பாரத்தை, நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த ராஜ்ய பாரத்தை அவர் திடப்படுத்துகிறாய் மாறுவார். அதனால்தான் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு தரித்திர நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஐஸ்வர்யம் மகிமையும் உனக்கு தருவேன். எப்போ? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் அவரை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும், அவரை நம்பணும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருக்க செய்வேன். அப்போது இந்த காரியங்களெல்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையாய் ஆண்டவரை நாம் கேளுங்கள், அவரை கொடுக்கப்படும். அதே போல் நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு கண்டடைவார். இந்த 2 வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்யணும்னா இந்த காரியங்கள் அவர் முன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செவி சாய்க்கிறவளாக மாறணும். நம்ம செவி செவி கொடுக்கிறவளாய் மாறணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வோம்? ஆசீர்வாதம் மாறும் என்று சொல்றார். அடுத்து ஒரே வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்போ அவரை கண்டடையணும், எப்போ அவரை தேடணும் என்று ஆண்டு சொல்ல, கண்டடையத்தக்க எப்போ நமக்கு காண்பிப்பாரோ அந்த நேரத்தில் தான் அவரை என்ன செய்யணும்? நாம் தேட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம் பக்கத்தில் இருப்பாரு. எப்போ நம் பக்கத்தில் இருப்பாரு? நான் ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வருவார் நம்ம பக்கத்தில். நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கிற வேளையில் அவர் நமக்கு சமீபத்தில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்போ நம்முடைய காரியங்கள் என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்வார். இந்த நாளிலே அவர் சொல்றாரு, அவர் சமீபமாக இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம், அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேட ஆரம்பிக்கணும். அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி நாம் இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறும். ஆனால் ஏனோ தானே இருந்துவிட்டு இந்த நேரங்களில் வீணடித்து கொண்டு அவனுடைய வார்த்தை கேளாமல் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தானா அவர் என்ன செய்வார்? நம்மை விட்டு போயிடுவார். அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவரை சார்ந்து கொள்ளணும். இதுதான் அந்த ஆண்டோட காரியம். அவரை தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்கள் அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடைய ஆவியினால் நிரப்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான், அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது தான் அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்கிறார் இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளணும். அப்போ நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். அப்படி இல்லாமல் ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ இல்லாமல் இந்த வைராகியம் நமக்குள்ளே இருக்கணும். ஜெபத்தில் வைராகியத்தோடு யாரெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சுகம் வேணும், இந்த காரியத்தில் என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நாம் எப்போ வைராகியத்தோடு ஜெபிப்போமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமிராஜா. நன்மை செய்கிற தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமிராஜா. ஒரு விசையா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமிராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
நீரே மகிமையுள்ள தேவனாயிருப்பதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ராஜா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்துமை துதிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே ராஜா, எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. எங்கள் வாழ்க்கை முழுமையாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரை தகப்பனே நீர் ஆண்டவரே அற்புதமாய் நடக்கும்படி அதிசயமான காரியங்களை எங்களிடத்துல செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா. அப்பா, கேட்ட வசனத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு தகப்பனே அதை நாங்கள் பற்றி கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்து. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. இயேசுவே அப்பா, அப்பா இயேசுவே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவேன்னு சொன்ன வார்த்தைக்காய் அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. எங்கள் முழு இதயத்தோடு எங்கள் முழு அர்ப்பணிப்போடு தகப்பனை தேட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் தேடும் பொழுது தகப்பனே உண்மை நாங்கள் கண்டடைவோம் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. உண்மை சார்ந்த அனுபவம் சார்ந்து கொண்டு வாழ்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா இயேசுவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. தேவாதி தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமையின் மேகமா இருப்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. உள்ளத்தின் ஆழத்துமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்ட போது சொன்ன வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே என் ஜனங்களுக்குள்ள தகப்பனே தேவ ஆவியானவரே நீ ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ராஜா. எந்த இடத்துல நீங்க இருக்கிறீரோ அந்த இடத்துலப்பா ஒரு அற்புதம் நடக்கும் தகப்பனே, ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும் தகப்பனே, ஒரு அதிசயமான காரியம் நடக்கணும் ராஜா. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. அந்த வண்ணமாய் போகாதபடிக்கு தகப்பனே தேவரீ ராஜா இவர்களை தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிற ராஜா. எடுத்த காணிக்கை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. தேவன் தாமே அந்த காணிக்கை ராஜ்யத்துக்கு என்னை பயன்படுத்துங்க ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அதே போல தகப்பனே ஆகஸ்ட் மாதம் நடக்கிறதான அந்த பிரேயருக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ராஜா. 7 நாட்களிலும் தகப்பனே ராஜா அப்பா இல்லை சபையுடைய வளர்ச்சிக்காக, இல்லை சபையில மக்களுடைய வளர்ச்சிக்காக, இல்லை தேவைகளுக்காக அடரே நாங்கள் ஜெப வேளையிலே ஜெபிக்கிற வேளையில தகப்பனே தேவ ஆவியானவரே அநேக பிள்ளைகளை கொண்டு வாருங்க சுவாமி ராஜா. ஒவ்வொருக்குள்ள தகப்பனே ஒரு அசைவை உண்டாக்குங்க தகப்பனே. ஆவியானவரை நீர் கிரியை செய்யுங்க அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா இந்த நாளிலே தகப்பனே வந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ராஜா. நீரே அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ, நீரே அவருடைய காரியங்களை வாய்க்க செய்யுங்க தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மையப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆசீர்வாதம்